இன்னொன்று சார், அவர் கூறிய குற்றச்சாட்டில் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றியதிலிருந்து அந்த கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்கள் பலர் அந்த அது சங்கமாக இருந்து கட்சியாக மாறியிலிருந்து அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் பங்கேற்ற பல தலைவர்கள், சி.என். ராமமூர்த்தியாக இருக்கட்டும், இங்கே வேல்முருகனாக இருக்கட்டும், பல்வேறு தலைவர்களும் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சூழ்நிலையில் காடுவெட்டி குருவின் மறைவுக்கு பிறகு காடுவெட்டி குருவை அவர் அன்புமணி ராமதாஸ் முறையாக மதிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். சித்திரை புது நிலவு அந்த அந்த முழு நிலவு மாநாட்டில் கூட அவர் காடுவெட்டி குரு தொடர்பாக புகழ்ந்து டாக்டர் ராமதாஸ் பேசினார். இப்பொழுது அவரையும் அவர் அவமதித்து விட்டார் என்று டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ் மீது. இந்த சூழ்நிலையில் அந்த அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தலில் அது எத்தகைய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது குறையும்னு சொன்னீங்க. ஆனால் அது அந்த கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் பலரை அவமதிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் காரணமாக இருக்கிறார் என்று டாக்டர் ராமதாஸே கூறியுள்ள நிலையில் நாளை நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பனையூர், சோழிங்கநல்லூரில் அந்த நிகழ்ச்சியை நடத்தப் போவதாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே நாளை இந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் பெருமளவில் அங்கு வருவார்கள் என நினைக்கிறீர்களா? அல்லது இந்த நிகழ்வுகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த அன்புமணி ராமதாஸ் இது எதுவுமே நடைபெறாத மாதிரி தான் அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கதாகவும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதை ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, பாமக அன்புமணி பிரிவு, பாமக ராமதாஸ் பிரிவுன்னு இனிமே வரும் சார் அறிக்கைகள். இவர் நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் போனாங்க பார்த்துட்டு மருத்துவர் ராமதாஸ் உடனடியாக அந்த ஏற்கனவே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு முன்னாடியே, நீங்க வழி விட்டுருங்க, வேலை செய்யலன்னா போய் என்ன ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ அந்த வேலைக்கு போங்க, நான் கடல்ல தூக்கி போட்டுருவேன் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆட்களை மாற்றுவார். இவர் ஒரு டீமை போடுவார், நீதான் மாவட்ட செயலாளர். அவர் அதுக்கு மாற்றி இல்ல நீதான் மாவட்ட செயலாளர் மாற்றுவாங்க. உட்கட்சி சண்டை தெருவுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. அது மிக மோசமான நிலைக்கு தான் எட்டும். அது இடையில என்ன நடக்கும்னா, அது மாதிரி எப்படி அதிமுக தலைவர்கள் இல்லாத போன போது தான் சார் பெரும் பிரச்சனை சந்திச்சது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி தான் ஜார்ஜ் ஏன் மாறிச்சு. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னாடிதான் அவங்க ஓபிஎஸ்ஆ எடப்பாடியான்னு மாறிச்சு. இங்க நிறுவனரே இருக்கார். அவருடைய தலைமையின் கீழ் கூட்டத்துக்கு ஆட்கள் போனா இந்த நேரம் அவர் லிஸ்ட் எடுத்து வச்சிட்டு இருப்பாரு, எந்தெந்த மாசம் யார் யார் போடணும். அவர் அறிவிச்சாருன்னா அது இன்னும் சிக்கலை தான் ஏற்படுத்தும். நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும், நடக்காம போகாது. இது என்னைக்கு முடிவுக்கு வரும்னா சார், சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்தால் இந்த கட்சி பிரச்சனை முடிவுக்கு வரும் சார். என்னுடைய அனுபவத்துல, பத்திரிகையாளர் அனுபவத்துல, அந்த தொடர்பு ரீதியா அவருடைய குடும்ப ரீதியாவும் எனக்கு அறிமுகம் இருக்கு. அவரை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கட்சிய. அந்த அடிப்படையில சொல்றேன், அந்த சொத்து ராமதாஸ் அவர்கள் மகளுக்கு எழுதி கொடுத்த சொத்துல அன்புமணி அவர்களுக்கு எதுவுமே தரலன்றாங்க. இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமே. அடிப்படை அங்கதான் தொடங்குச்சு. இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பொதுவாக அரசியல் ரீதியாக இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, கட்சியை முழுமையாக அன்புமணி ராமதாஸ் கொடுத்துட்டாரு. அவரை முதல்வராக்குவதற்காக அந்த 2016 கூட அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற அவரை முன்னிறுத்தி தேர்தல் களத்தையும் சந்தித்தார். இன்று வரை இன்று கூட பேட்டியில் அவர் செயல் தலைவர் என்பதை ஒப்புக்கொண்டு அவரே ஒரு அறிக்கை விட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று கூறிவிட்டார். இது தவிர கட்சியை விட பெரிய சொத்து என்ன சார் இருக்க போகுது அவருக்கு? அந்த அளவுக்கு அந்த பெரிய அளவு சொத்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்னு நீங்க யோசிக்கணும், அதே இடத்துல சொன்னவர் செயல் தலைவராக செயல்பட முடியலன்னா அதுவும் தேவையில்லை, எனக்கு நான் கட்சி தொண்டனாக நீடிக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிடும்ன்றாரு. அவருக்கு அவருடைய பேச்சை கேட்கலன்னா அது மகனாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவார் சார் ராமதாஸ். அதுதான் வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை. அவருடைய பழகனை எல்லாருக்கும் தெரியும். சரி சார். அப்புறம் நிறைவா ஒரு கேள்வி, இந்த பிரச்சனையில அன்புமணி ராமதாஸ் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டாக்டர் ராமதாஸ் தான் அதை விட்டு கொடுத்து போகணும், கட்சியோட அந்த நலன் கருதியும் இந்த 2026 தேர்தலை கருதியும் யார் முதலில் விட்டு கொடுத்து போகணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் நினைக்கிறீங்களா சார்? ஒரே ஒரு தட்டு தான் இருக்கு. மனையூர்ல ஆபீஸ் தொடங்கி இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாவற்றிலும் இறங்கி வரணும். இன்னும் அந்த மேட்டிமையான ஒரு எல்லைட் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறத விட்டுட்டு அப்பாவோடு இணைந்தால் பாமகவா மாறும். இல்லன்னா நிச்சயமாக இது துப்புமர உடைஞ்சிடும். ரெண்டாலும் கிடையாது, இன்னும் மிக மோசமான நிலைமைக்கு தான் தள்ளப்படும். அன்புமணி இறங்கி வர மாட்டார். அவர் இறங்கி வந்தால் இதற்கெல்லாம் விடை கிடைக்கும். பட் இறங்கி வர மாட்டார். இறங்கி வந்தாலும் பாஜக விட்டுட்டு அவங்க தொடர்ந்து விட்டு செய்ய முடியாது அவரால். அவர்கிட்ட பாவம் எந்த பவரும் இல்லை சார்.
அவரை ஆட்டுவிப்பது, அவர் ஒரு பொம்மை, அவர் கீ கொடுத்து ஆட்டுவிக்கிறது பாஜக. ஓகே பகிரங்கமாக பத்திரிகையாளரா குற்றம் சாட்டுறேன். இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன கட்சிகளையும் உடைப்பது பாஜக தான். ஓகே சார். அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இங்கே சமுதாயத்துக்காக போராடுறேன், நானு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுறேன், சமூக நீதிக்காக போராடுறேன்னு சொல்லுகிறவர்கள் முதல்ல அந்த குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி இல்லையே. ஓகே. ஆக அன்புமணி இறங்கி வந்தால் மருத்துவர் ராமதாஸ் உடனடியாக அறிக்கை வெளியிடுவார், எங்களுக்குள் எந்த முரணும் இல்லை அப்படின்னு. ஓகே. அது நடக்குமாறு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே.